அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இந்த பூமியில அவங்க வாழ்ற காலம் வரை நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சும் ஸ்வர்க்கம் போக முடியாத மனிதர்கள் யார் தெரியுமா? இதற்காக ஒரு நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு நாள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தோழர்களிடம், அதாவது சஹாபாக்களிடம், தோழர்களே, சிலர் மறுமையில கடல் அளவான மலை அளவான நன்மைகளை எடுத்துட்டு வருவாங்க, ஆனா அவங்க ஸ்வர்க்கம் நுழைய முடியாது. சஹாபாக்கள் எல்லாத்தோட முகமும் மாறி, என்ன சொல்றீங்க அல்லாஹ்வின் தூதரே, அவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த தவற நாங்க எங்க வாழ்க்கையில செய்யாம இருப்போம் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்க, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 3 விதமான நபர்கள் ஸ்வர்க்கம் நுழைய மாட்டாங்க. தீர்ப்பு நாளில் இவர்களோட வழக்கே முதல்ல தீர்ப்பு வழங்கப்படும். ஃபர்ஸ்ட், அல்லாஹ்வின் பாதையில போரிட்டு ஷாஹிதான முறையில் மரணம் அடைந்த ஒரு வீரர் அல்லாஹ்வின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அந்த வீரர் அல்லாஹ் தனக்கு கொடுத்த எல்லா அருட்கொடைகளையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நான் உனக்கு வழங்கினதுல இருந்து நீ என்ன செஞ்ச? அந்த மனிதர் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் உன்னோட பாதையில போரிட்டு நல்ல முறையில மௌத்தாயிருக்கேன் அப்படின்னா அந்த மனிதர் சொல்லுவான். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீ பொய் சொல்லிட்ட, உன்னைய எல்லாரும் மாவீரன், பெரிய போராளி, உயிர் தியாகி அப்படின்னு எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ செஞ்ச, உன்னுடைய எண்ணம் நிறைவேறியது, அவருக்கு எதிராக இவரை நரகத்தில் தள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் கட்டளையிடப்படும். இரண்டாவதா, எல்லா செல்வங்களும் உடைய ஒரு பணக்காரர், அவர் பூமியில வாழும்போது எல்லாத்துக்கும் ஜக்காத் கொடுத்திருப்பாரு, நல்ல முறையில் செல்வங்களை செலவு செஞ்சிருப்பாரு. அந்த மனிதர் அல்லாஹ்வின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அல்லாஹ் தனக்கு கொடுத்ததெல்லாம் சொல்ல வைப்பான். அப்புறம் அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு இத்தனை கொடுத்திருக்கேன், அதை வச்சு நீ என்ன செஞ்ச அப்படின்னு. அதுக்கு அந்த செல்வமுள்ள மனிதர் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த எல்லாத்தையுமே நான் உன்னோட வழியில தான் செலவிட்டேன், எல்லாத்துக்கும் உதவி செஞ்ச அப்படின்னு. அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்ற, எல்லாருமே உன்னை ஒரு கொடை வள்ளல், எவ்வளவு பெரிய தாராளமான மனசு இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாரும் உன்னை பாராட்டணும், அதுக்காக தான் நீ செஞ்ச, உன்னுடைய எண்ணம் நிறைவேறியது, நீ ஆசைப்பட்டது நடந்துச்சு, இவரை நரகுக்கு இழுத்துச் செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வால் கட்டளையிடப்படும். மூணாவதா, கல்வியில் சிறந்தவரை கொண்டு வரப்படுவார். அவங்க இந்த பூமியில வாழும்போது எல்லா கல்வி அறிவையும் பெற்று அதை மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது குர்ஆன் நல்லா ஓதி அதை மத்தவங்களுக்கும் ஓத சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த மனிதரை அல்லாஹ்வின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அல்லாஹ்வினால் அவருக்கு வழங்கப்பட்ட அனைத்து அருட்கொடைகளை பத்தியும் அந்த மனிதர் சொல்லுவார். அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நான் உனக்கு வழங்கியதை வச்சு நீ என்ன செஞ்ச அப்படின்னு. யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த கல்வி அறிவை வச்சு நான் எல்லாத்துக்கும் அதை சொல்லி கொடுத்தேன், உன்னோட பாதையில நான் அதை பயன்படுத்தினேன். அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்ற, எல்லாருமே உன்னை ஒரு அறிவாளி, நீ ஒரு அறிஞர், எல்லாவற்றையும் தெரிஞ்சிருக்கிறவன் அப்படின்னு உன்னை பாராட்டணும், அதுக்காக தான் நீ செஞ்ச, உன்னுடைய எண்ணம் நிறைவேறியது, அவரை நரகத்தில் தள்ளும்படி கட்டளையிடப்படும். இந்த 3 விதமான மனிதர்களும் நரகத்தில் தள்ளப்படுவார் அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதனால நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு நன்மை செய்தாலும் அதை நல்ல எண்ணத்தோட செய்யறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நாம செய்யற விஷயத்துல நமக்கு கொஞ்சம் கூட பெருமை இருக்க கூடாது. சும்மா பேருக்காக செய்யற நன்மை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட செயலை பார்க்கறது கிடையாது, நம்மளோட மனசை தான் பார்க்கறான். கடுகு அளவு பெருமை இருந்தாலும் ஸ்வர்க்கம் நுழைய முடியாது. உங்களுக்கு இருக்கிறத வச்சு மத்தவங்களுக்கு உதவுங்க. அது எவ்வளவு சிறுசு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம நல்ல மனசோட செய்யறோமா அதுதான் முக்கியம். இந்த மாதிரி பெருமைக்காக நம்ம வாழ்க்கையில நாம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தா அதுக்காக நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் தௌபா செய்யலாம். சுப்ஹானல்லாஹ், அவன் மிகவும் மன்னிக்க கூடியவன், கருணையாளன், அவன் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். பெருமை கொள்வதில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோம் இன்ஷா அல்லாஹ்.